உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவாவசுவ வருடம் புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 17 செப்டம்பர் 2025 முதல் 17 அக்டோபர் 2025 வரை. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, என்னத்தை பலன் சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் கைப்பொருள் போய் எவங்கிட்டையோ கொடுத்து ஏமாந்து மோசம் போய் நிற்கிறீங்க. உங்கள் குடும்பம் இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் வாக்கு உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை இல்லை. என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவி தூக்கின்னு போயிட்டாங்க. இனிமேல் என் பிள்ளைகளை வச்சு நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்டது நீ செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னு எல்லாமே போயிடுச்சு சாமி. கடைசியில் மனைவி கூட இருந்தால் மனைவி தாலியை கொண்டு போய் அடமான கடையில் போடுற மாதிரி இருக்குது சாமி. இந்த மாதம் எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலான்ற அளவுக்கு மென்டல் டார்ச்சர் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. வண்டி வாகன விபத்துக்கள் உண்டு. தாயின் உடல் நலம் கெடுக்கிறது. அதுக்காக ஒரு தொகையை எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. காது மூக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் வரத்துக்கு அதிகாரம் நிரம்ப உண்டு. இன்னும் சில பேருக்கு இருதயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணும். பெண்களாக இருந்தால் மோமோகிராம் பண்ணி பாருங்கள், அவசியம். அது பண்ணி பார்க்கணும். நீங்கள் பெண்களுக்கு மார்பக கட்டி வரத்துக்கு அதிகாரம் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தாயின் உடல் நலம், வண்டி வாகன சொத்துக்களில் வில்லங்கம் இதெல்லாம் வருது. பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த 17 செப்டம்பர்லேருந்து 2 நாள் கழிச்சு ஒரு 20 செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் 25 செப்டம்பர் வரலும் பணம் வருது சாமி. அந்த 2025 செப்டம்பர் மாதம் 20லிருந்து செப்டம்பர் 25க்குள்ளே முதல் தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 9. எப்படி சொன்னம்பார், இப்படி சொல்லணும்னு ஜோசியம். சும்மா கிடையாது. இதுக்கு பல பிறவி ஜென்ம கான்ஷியஸ்னஸ் வேணும். இதை தூக்கி உள்ள வைங்க. இதை வச்சு தான் இந்த மாதம் அரிசி பருப்பு மிளகாலாம் வாங்கி உங்கள் வீட்டு பொம்மை குட்டி அம்மா கிட்ட கொடுத்து சோறு பொங்கி சாப்பிட்டோம். புரியுதா? திருமணமாக இருந்தாக்கா மனைவி என்ற பொம்மை குட்டி அம்மா, இல்லையா தாய் என்ற பொம்மை குட்டி அம்மா. அவங்க தானே முதல் பொம்மை குட்டி அம்மா, அடுத்தது தானே மனைவி, தாய்க்கு பின் தானே தாரம். காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. சொன்னாரே அன்றே புரட்சி தலைவர். பிறகு தொழிலில் என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆமாம், 360 டிகிரிக்கு முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் நகரலை. அப்படியே சும்மா ஸ்டக்காகி நிற்குது. அதன் பிறகு பின்மண்டை எச்சரிக்கையாக வச்சுக்கொள்ளணும். அங்கேயும் சில அடிக்கடி படுறதுக்கு அதிகாரங்கள் நிரம்ப இந்த மாதம் உண்டு உண்டு உண்டு. 4 டியூ கட்டலைன்னாலும் பரவாயில்ல, 2 டியூ இந்த மாதம் கட்ட முடியுது. 3 டியூ கட்டலைன்னாலும் 1 டியூ கட்ட முடியுது. அப்படி சில பேர் ஜாதத்தில் யோக தசாபக்தி ஓடனா உண்டு. திருமணம் காலத்தில் உள்ள ஆண் பெண்களுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை கட்டாகிட்டே போகும். எஜுகேஷன் கல்வி அதுலேயும் கட்டாகிட்டே போகும். அதுலேயும் ஒன்றும் முன்னேற்றம் இருக்காது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் நான் சொன்ன அந்த முதல்ல வர 5 தொகையை வைத்து ஒரு முதலீடு போட்டு தான் அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறமா மெல்ல 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 லாபங்கள் ஒரு நண்பன் மூலமாக வருது. எப்படி லாபங்கள் ஒரு நண்பன் மூலமாக வருது. சில பேர் ஷேர் மூலமாக வருது, ஸ்பெக்குலேஷன் மூலமாக வருது. இப்படியே வந்துக்கிட்டு இருந்தது. 2 அக்டோபர் 2025 அப்புறமா அந்த வர்ற லாபமும் கட்டாகி போய் செலவில் போகுது.
வரவு 10 செலவு 20 அப்படி போகுது. வரவு 8 செலவு 10 8 10 அப்படி போகுது. பிறகு 9 அக்டோபர் 2025 கணவன் மனைவி ஊடல் வருது. முதல்ல கூடல் இருந்தது, இப்போ ஊடல் வருது. இன்னும் சில பேருக்கு சிற்றின்ப பழக்கம் அதிகமாக வருது. டாஸ்மாக்கு நிறைய போக ஆரம்பிக்கிறீங்க. அந்த பழக்கம் உள்ளவங்க, மது பழக்கம் உள்ளவங்களுக்கு மது பழக்கம் வருது, மாது பழக்கம் உள்ளவங்களுக்கு மாது பழக்கம் வருது. இப்படி சொல்லணும். சும்மா உட்காந்து இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடியே நெத்தி போட்டில் நல்லா சந்தனத்தை பூசிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறதா? கொட்டையை போட்டாலும் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும்னு வச்சுக்க, காலை ஒன்று ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறதுல அப்டேட்டட் வெர்ஷன், நாட் பூமராங் அங்கிள் வெர்ஷன், புரியுதா என்று புரிந்து கொண்டு, பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவர நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அவர்களையும் காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்குத்தான் சேரும், எனக்கு சேராது என்று சொல்லி அந்த புண்ணியத்தை அனுபவிக்க விருப்பம் இருந்தால் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.